ஹலோ எவ்ரி ஒன், நான் நவீன்குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வாஷ் பேஷன், அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷின் விற்கிற ஸ்பேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். இது வந்து யூட்டிலிட்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வாஷிங் மிஷினுக்கு உண்டான ஸ்பேஸ்லாம் எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து பண்ணுவோம். பட் என்னென்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து கிச்சனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு லிவிங் ரூம், டைனிங், அதுக்கப்புறம் வந்து ஒரு பேசேஜில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படின்னா பில்டர் சைட்லேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு வாஷ் பேஷன், அதுக்கப்புறம் வந்து அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் ஒர்க்குன்றது வந்து பண்ணியிருக்கோம். வாஷ் பேஷன், அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷினுக்கு வந்து தனித்தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் விற்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா டாப் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் யூனிட்டில் வந்து ஒரு ஸ்டோரேஜ்ன்றது வந்து கொடுப்பாங்க. பட் என்னென்னா அந்த ஸ்டோரேஜ்ன்றது வந்து நம்ம லெஃப்ட் சைடில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுலேயும் ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். டாப்பில் வந்து பிளைன் கிரானைட் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் இதுக்கும் டிவைட் பண்ணுற மாதிரி வந்து வுட் ஒர்க்கில் வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். அதுலேயே ஸ்பாட் லைட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இது வந்து கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் வந்து போட்டிருக்கோம். லெஃப்ட் சைடில் வந்து ஸ்டோரேஜ் யூனிட் வந்து போட்டிருக்கோம். இந்த கிரானைட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ஸ்பேஸ் வந்து டிவைட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து போட்டிருக்கோம். ஆக்சுவலாக வந்து நான் மார்க்கிங் வந்து கூட ஒன்றும் அழிக்கவே இல்லை. மேலே வந்து மார்க் பண்ணியிருந்தோம். பட் என்னென்னா கிளைண்ட் சைட்லேருந்து வேணும்னு சொல்லி கீழே வந்து மார்க் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர் ரெண்டுத்தையும் பிளான் பண்ணோம். பட் என்னென்னா வாஷிங் மிஷின் வைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பிளான் பண்ணோம். இதில் இந்த பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து கொடுத்துருக்கலாம். வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர் ரெண்டுத்தையும் வந்து வைக்கிற மாதிரி, இல்லைன்னா ட்ரையர், அட்லீஸ்ட் ட்ரையரையாவது வைக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கலாம். பட் என்னென்னா கம்மியாக தான் ஸ்பேஸ் இருக்குது. அதனால் வாஷிங் மிஷின் மட்டும்தான் வந்து வரும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ப்ளக் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவுட்லைன், அதுக்கப்புறம் வந்து இன்லைட், வாட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜ் யூனிட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். இந்த ஸ்டோரேஜில் வந்து பார்த்திங்கன்னா டெப்த் வந்து உங்களுக்கு 2 feet இருக்கிறதுனால பெருசாக இருக்கும். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து 6 inches தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். சேம் அதே மாதிரி தான் மூணு அதே மாதிரி தான் 3 ட்ராவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 3 ட்ராவர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஈக்குவல் வந்து பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ரோஸ் கோல்டு நாப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நான் கிட்டேருந்து காமிக்கிறேன். இதில் இருக்கிற நாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரோஸ் கோல்டு, ஃபுல் ரோஸ் கோல்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். மேலேயும் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். கீழே இருக்கிற ட்ராவர் வந்து பார்த்திங்கன்னா சேம், மேலே என்ன இருந்ததோ அதுக்கு மேலே என்ன இருந்ததோ சேம் அதே மாதிரி தான். ஸ்டோரேஜ் யூனிட் வந்து நம்ம வந்து மேலே வந்து போடவே இல்லை, கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 3 ட்ராவர் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அதோடய ஸ்பேஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு இருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணியிருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் வந்து போட்டிருக்கோம். ஆக்சுவலாக வந்து மேலே வந்து காமிக்கவே இல்லை, நம்ம ஸ்டோரேஜ் யூனிட் டிசைனையும் காமிக்கலை, அதுக்கப்புறம் போடவே இல்லை. ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து 2 யூனிட்ஸ் வந்து வைக்கிற மாதிரி இடம் இல்லாதனால தான் லெஃப்ட் சைடில் வந்து நம்ம இடத்த வந்து பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ஒரு வேளை வந்து ஸ்டோரேஜ் வந்து கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து எட்டி வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து கஷ்டம். அதனால் வந்து சைட்லேயே வந்து கொடுத்துட்டோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வேணான்னு சொல்லி கொடுக்கவே இல்லை. ஏன்னா இதுக்கு மேலே ஏறி வந்து வாங்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் என்னென்னா பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ப்ளம்பிங் லைன் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்துடும். ஏறுற மாதிரி கூட உங்களுக்கு ஆப்ஷன்ன்றது வந்து இருக்காது, ஸ்பேஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பேஸ் இல்லாதனால வந்து நீங்கள் அது பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி இருக்கும், தவிர நீங்கள் ஸ்டூல் போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன். அந்த வாஷ் பேஷனோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பில்டர் கொடுத்தது தான், நம்ம இதில் ஆல்ட்ரேஷன் அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணலை. இந்த வுட்டன் பார்ட்டிஷன்ஸ் வந்து செப்பரேட், இந்த வுட்டன் பில்லர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக கொடுத்துட்டு நம்ம வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட் வந்து மிரர் வர மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். மிரர் வந்து கிளைண்ட்டோட ஸ்கோப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன். இதில் இருக்கிற ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாப் ஹேண்டில்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து கோல்டு கலரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். 2 ஹேண்டில்ஸ். இந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற ப்ளம்பிங் லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து 2 நாப்ஸ் ஹேண்டில்ஸ்ன்றது வந்து கொடுத்துருப்போம். இதில் இருக்கிற ஓவராலாக யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பேஷன், வாஷிங் மிஷின்
வைக்கிற யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் இப்படி தான் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ்னால் உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டை வந்து அங்கங்கே ஸ்டெப்ஸ் மாதிரி வந்து அதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஃப்ளூட்டட்னால நிறைய பேருக்கு வந்து தெரியும். இதில் இருக்கிற லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம டிவைடருக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்போம். சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பாட் லைட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹைலைட்டாக இருக்கும். ஏன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்பாட் லைட்ஸ் வந்து இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மிரர் வைக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி டார்க்காக இருக்கும். ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.